Hello friends, welcome back to Princys Kitchen. இன்னைக்கு நாங்க கத்தரிக்காய் வச்சு கத்தரிக்காய் மோஜு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இந்த ரெசிபி இருக்குது, பட் இது கொஞ்சம் டிஃபரெண்டா செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடியாக்கினது சேர்த்துக்கொள்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்கிறேன். வினிகர் நான் கோகோனட் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட என்ன வினிகர் இருக்கோ நீங்கள் அது சேர்த்துக்கொள்ளலாம். 2 டீஸ்பூன் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இது ரெடி பண்ணிட்டீங்கன்றாவே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இந்த பிரிஞ்சால் மோஜு செய்து கொள்ள முடியும். இப்போது நாங்கள் கத்தரிக்காயை எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். கத்தரிக்காயை நல்ல நீளமான துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணி கொள்ள வேணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுடைய மோஜு. நீங்கள் சின்னதாக கட் பண்ண விரும்புகிறீங்களா இருந்தால் நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு நீளமான கத்தரிக்காயாக எடுத்து அதை நல்லா நீளமாக கட் பண்ணி கொள்ளுங்கள். கட் பண்ணின உடனே இதை நீங்கள் தண்ணீரில் சேர்த்துக்கொள்ள வேணும், இல்லாட்டி அது கருப்பு கலருக்கு மாறிடும். இப்போ நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். இது ஃப்ரை பண்ணும் வரைக்கும் இந்த மாதிரி தண்ணியிலேயே இருக்க வேணும், இல்லாட்டி கலர் மாறிடும். கத்தரிக்காய் நீங்கள் எந்த கத்தரிக்காய் வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த நீளமாக இருக்கிற கத்தரிக்காய் யூஸ் பண்ணினா உங்களுக்கு மோஜு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நாங்கள் இதை ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா நிறைய ஆயில் வச்சு அதை நல்லா சூடாக விட்டுருங்க. அதுக்கப்புறமாக இந்த கத்தரிக்காய் எல்லாத்தையும் நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் மீடியமில் ஃப்ளேமை வச்சு நாங்கள் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்பவே கரிஞ்சு போகும் வரைக்கும் நீங்கள் இதை ஃப்ரை பண்ணக்கூடாது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கலர் வரும் வரைக்கும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கத்தரிக்காய் எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதை நாங்கள் வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ள போகிறோம். இப்போது கத்தரிக்காய் ஃப்ரை பண்ணின ஆயிலே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு பேனில் சேர்த்துருக்கிறேன். அதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 துண்டு பட்டை சேர்த்துருக்கிறேன். ரம்ப இலை, அதாவது பெண்டன் லீஃப், ஒரு 3 துண்டு நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இது நல்ல வாசனை கொடுக்கும். உங்கள்கிட்ட இல்லாட்டி பரவாயில்லை, நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துருக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் 5 சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம், அது ஆப்ஷனல் தான். கூடவே நான் 1 கப் அளவுக்கு நீள வாக்கில் கட் பண்ணின வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். இது பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். கூடவே நாங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கொள்ள போகிறோம். ஸோ நான் பெரிய வெங்காயத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துருக்கிறேன். இது ரொம்பவே ஃப்ரை ஆகணுமென்று அவசியம் இல்லை, லைட்டாக சாஃப்டாக வதங்கினாலே போதும். இதில் இப்போ கூடவே நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது இதோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் மோஜுவில் பார்க்கும்போது அழகாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்லேயும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இருக்குது. ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கொண்டாலே போதும். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லாட்டி நீங்கள் மிளகாய் தூள் கூட சேர்த்து கொள்ளலாம். இப்போ இதை நாங்கள் 1 நிமிஷம் நல்லா வதக்கி கொள்ள போகிறோம். இது எல்லாமே நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணுமென்று அவசியம் இல்லை. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கொள்ளலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கொள்ளலாம், தக்காளி சாஸ் சேர்த்து இதை நீங்கள் நல்லா லோவில் ஃப்ளேமை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த சாஸ் சேர்க்குறதும் ஆப்ஷனல் தான், சேர்க்காம கூட நீங்கள் இது செய்யலாம். இப்போ இதில் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை சேர்த்துக்கொள்கிறேன். இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த மோஜுவில். இப்போ இதை நாங்கள் அப்படியே சேர்த்துக்கொள்ள போகிறோம். சேர்த்து கொஞ்சமாக நான் தண்ணீர் சேர்த்துருக்கிறேன்.
சில பேருக்கு மோஜு ட்ரையாக இருந்தால் பிடிக்கும், சிலாக்களுக்கு குழைவாக இருந்தால் பிடிக்கும். ட்ரையாக இருக்க வேணும்னு நினைக்கிறவங்க இந்த தண்ணீரை நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ இதில் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த கத்தரிக்காயை சேர்த்து கொள்ள போகிறோம். சேர்த்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சோயா சாஸ், தக்காளி சாஸ் இது எல்லாமே சேர்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே இந்த மோஜு கொஞ்சம் குழைவாகவும் வரும். ஸோ நீங்கள் ட்ரையாக செய்ய விரும்புகிறீங்களா இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும் வரைக்கும் நாங்கள் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கத்தரிக்காய் மோஜு சூப்பராகவே ரெடி ஆகியாச்சு. நீங்கள் இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வீட்டில் மோஜு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இது yellow ரைஸ் சிக்கன் கறி கூட ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். நம்மளுடைய சேனல்லையே yellow ரைஸ் அப்புறமாக மாசி சம்பல் சிக்கன் ரெசிபி எல்லாமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். என்னுடைய ரெசிபி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.